பாவண்டா நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. என்ன பிரச்சனை? எல்லாம் இந்த போலீஸ் பிரச்சனை தான். மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற கதை மாதிரி இவ போய் தொலைஞ்சாலும் இவளால வர பிரச்சனை மட்டும் ஓயவே மாட்டேங்குது. போலீஸ் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரதும் நம்ம வீட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் விசாரணை பண்றதும் இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு முடிவு வரப்போதோ தெரியலடா. என்னத்த? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனா நம்ம குடும்பத்துக்கு தான் சோதனை மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு. அத்தை, நீ கவலைப்படாத. போலீஸ் வர வீட்டில் இருக்கவங்க எல்லாம் குற்றவாளியா என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா, அதனால அவங்க விசாரிக்க வந்தாங்க. இதுக்கெல்லாம் பதட்டப்படக்கூடாது அத்தை. குறிப்பாக போலீஸ் வீட்டுக்கு வந்து எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கேஸை விசாரிக்காது. இதில் ஏதோ காரணம் இருக்கு. அதான் அந்த விஜி பழிவானது நம்ம குடும்பத்தை. நம்ம அவளால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். குறிப்பாக அண்ணிங்களோட அண்ணனையே அவள் கொலை பண்ணியிருக்கா. அதனால ஏதோ பண்ணியிருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறது நியாயம் தானே. ஆனாலும் அண்ணிங்களும் நடந்துக்கிறது ஒன்றும் சரியில்லை அத்தை. டேய், என்ன நீ இப்படிலாம் பேசுற? இல்லத்த, அது இல்ல சூர்யா, நீ யோசிக்கிறதே ரொம்ப தப்பு. இங்க பாரு, கண்மணி கோவக்காரிதான், ஆனா அவ இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. பிருந்தா படபடன்னு பேசுவாளே தவிர சின்ன பொண்ணு. அவளுக்கு இந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல வீரா எந்த தப்பும் பண்ண மாட்டான். எல்லாம் உன் நம்பிக்கை அத்தை. ஆனா உண்மை வேறையா கூட இருக்கலாம்ல. நீ சும்மா கேட்டு பார்க்கலாம்ல. நாளை பின்ன பிரச்சனை பெருசாச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம். முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடலாம்ல. அதுக்காக தான் சொன்னேன். நீ என்னை தப்பா எடுத்துக்காத அத்தை. இவன் ஏன் இப்படிலாம் சொல்றா? அப்போ சொல்லு வீரா, இப்பவே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு கோவத்திலையும் சூழ்நிலையிலையும் நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் என்னால உங்களை காப்பாத்திட முடியும். இங்க பாரு, என் உயிரே போனாலும் சரி இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பி தைரியமா சொல்லலாம், எதுவா இருந்தாலும் சொல்லலாம். சொல்லு வீரா, என்ன மீறி உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அம்மா, அந்த விஜய கட்டி போட்டு வலிமா, அவளை கட்டி போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணணும்னு எங்களுக்கும் தோணுச்சு. அவ பண்ண காரியத்துக்கு அவளை அப்படியே கொல்லணும்னு கூட தோணுச்சு. ஆனா அவளை நாங்க கொலை பண்ணல, இது சத்தியம். ஆனா அப்படி நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அது எங்களுக்கு மட்டும் இல்லைல்ல, நம்ம குடும்பத்தையும் அது பாதிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் வலிமா, மற்றவங்கள மாதிரி நீங்களும் எங்களை சந்தேகமா பார்க்காதீங்க. சிச்சி, நான் சந்தேகமாலாம் கேட்கல. ஒரு தடவை உங்களை கேட்டுக்கலான்னு தோணுச்சு. நாளைக்கு ஒருவேளை நீங்களே கூட கேட்டுக்கலாம்ல வலிமா, எங்களன்னு கேட்க கூடாதுல்ல, அதுக்காக தான். மற்றபடி எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். நீங்க என்ன தப்பா பண்ண போறீங்க? சரி வீரா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. நான் போய் கோயில் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்துரு வலியம்மா, நானும் கூட வரேன். அம்மா, நானும் வரேன். போலாம், எல்லாரும் போலாம். கிளம்பிடுங்க. அது அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ராமச்சந்திரனோட மருமக தானே? அவங்கதான். எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு கமுக்கமா சுத்திட்டு இருக்காளுங்க பாரு. என்ன சொல்ற? அவங்க வீட்ல விஜின்னு ஒரு புள்ள இருந்துச்சுல்ல? ஆமா, அவங்க சொந்தக்கார புள்ள. அது அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிடுச்சாம்ல. ஆமாண்டி, அதுக்கு இவளுங்க 3 பேரும் சேர்ந்து அவ கதையை முடிச்சிட்டாளுங்க. கதையை முடிச்சிட்டாங்களா? என்னடி சொல்ற? கொலை பண்ணிட்டாளுங்கடி. கொலையா? ஐயோ. ஆமா,
போலீஸ்லாம் வந்துச்சே பாக்கலையா நீ? நான் தான் ஊர்லயே இல்லையே. போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு போச்சு. அப்புறம் எப்படி இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? பின்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? சாதாரண குடும்பத்துக்கா வாக்கப்பட்டு வந்திருக்காளுங்க. அவங்களுக்கு சொத்து பணம்னு எவ்வளவு இருக்கு. அங்கங்க காசை கொடுத்து கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாளுங்க. அப்படியா? காசு இருந்தா என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் போலடி. கொலை பண்ணிட்டு கூட தப்பிக்கிறாங்கன்னா பாத்துக்கைய. இல்லாதவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். சரி வாடி போலாம். கண்மணி விடு. பாத்தியாடி நம்மள எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? பேசுறவங்க 1000 பேசுவாங்கடி. அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு நாங்க நிரபராதி, நாங்க எதுவுமே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. விடு, இது எல்லாத்தையும் பெருசா எடுத்துட்டு இருக்காத. நீ இந்த மாதிரி மூஞ்ச வச்சு வச்சேதான் எங்க எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்க. உன்னால சும்மா இருக்க முடியும். கண்மணி 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 என்னாச்சு? பாத்து பாத்து கண்மணி கண்மணி என்னாச்சு? கண்மணி என்னாச்சு? கண்மணி என்ன செய்து? கண்மணி கந்தா போய் தண்ணி வாங்க போ. பாத்து என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? என்ன? நேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஷோ பாத்தியா, இதுக்கு தான் கோயிலுக்குலாம் வேணாம்னு சொன்ன. சரி வா சரி வா, வீட்டுக்கு போலாம். பாத்து மெதுவா வா. மாறா மாறா, எங்க போனா இவன்? டேய் மாறன எங்கேயாவது பாத்தியாடா? இல்லையே, நான் பார்க்கலையே. எங்க போனான்னு தெரியலடா. காலையில இருந்து ஆளையே காணோம் அவனை. டேய் அவன் மாடியில் தானே தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருப்பான். அவன் போன் எடுக்கல அத்தை. வீரா, வலிமா மாற மாடியில் தானே இருக்கான். மாறடா. இல்லையே வலிமா, காலையில நேரமாவே எங்கேயோ எழுந்திருச்சு போயிட்டான். போன் பண்ணா கூட எடுக்கல. பாருங்க, நான் சொன்னேன்ல, நானும் போன் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை. இரு, நான் ட்ரை பண்றேன். என்னடா இது, இவ்வளோ காலையில் இவன் எங்கே போயிருப்பான்? நைட்டுன்னா தனியாக வளர்த்துட்டு இருந்தான். ஒருவேளை மன அழுத்தமாகி சூசைட் எதனா பண்ண போயிட்டானா? பண்ணா சந்தோஷம்தான். எங்க போயிருப்பான் இவன் காலங்காத்தால? என்னாச்சு? மாறன காலையில இருந்து காணோம்ப்பா. அவன் ஏதாவது வேலையா போயிருப்பான்டா, வந்துருவான்டா. நீங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க, போங்க போங்கடா. போன் எடுக்க அதுக்கு மாட்டான். இல்லண்ணா, சொல்லாம கொல்லாம காலையில எழுந்திருச்சு போயிருக்கான். வந்துருவான் வலிமா. அவன் எங்கே போனால் நமக்கு என்ன? நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம்.